தேவ செய்தியின் தலைப்பு 2026 ஆண்டிற்கான தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் மறைந்து கிடக்கும் தேவ ரகசியங்கள் பாகம் 2. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் வழிநடத்தி சென்ற மோசே இறந்து போன பின்பு கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. இந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த 2026 ஆண்டு வாக்குத்தத்தமாக நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற யோசுவா எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் மூலம் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்த நோக்கத்தை தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த நோக்கங்கள் 2 எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நோக்கம், ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக வெளியே கொண்டு வருகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது 5வது 7வது வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வெளியே கொண்டு வருகிறார். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவும், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவையும், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஏன் வெளியே கொண்டு வந்தார் என்ற நோக்கத்தையும் முதலாவது நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 12வது வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். 14 முதல் 17 வரை. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உனக்கும்
உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். என் எவ்வளவு தூரம் நடக்கும் நட, அந்த இடம் எல்லாம் உனக்கு தருவேன். எல்லாம் கவனிங்க. அந்த கானானை குறித்து அப்பொழுதே ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் சந்ததியை குறித்து சொல்லுவார். 4 முதல் 7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். பிள்ளையே கிடையாது. அவனுக்கு பிள்ளைய பிறக்கல. அப்போ உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னால நட்சத்திரத்தை என்ன முடியுமா? அதை என்ன முடிஞ்சா உன் சந்ததி என்ன முடியும்? உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்குங்கிறாரு. வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? பிள்ளை பிறக்குங்கிறத இல்லை, உன் சந்ததி நட்சத்திரத்தை மாறி இருக்கு சொன்னாரே. தேவனை அறியாதவன், புறஜாதியிலிருந்து வந்தவன். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கு ரட்சிப்பின் விசுவாசம். இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அன்று அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. 13வது 14வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முதலாவது அவங்களை வெளியே கொண்டு வருகிறார். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 18வது வசனத்தில் இருந்து, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கென்சியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கவனிங்க. கர்த்தர் ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா it will definitely come to pass. அவர் சொன்னதுதான். ஏவியர், எமோரியர், பெரிசியர், கானானியர் இருக்கிற தேசத்தை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள்.
ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றதான் வெளியே கொண்டு வருகிறார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது 4வது 6வது வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். நல்ல கவனிங்க, பேர் சொல்லி அவனை அழைக்கிறார். 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். ஏன் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகும் பொழுது ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னாரே, ஏன் சொல்லவில்லை? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லாம நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறாரே. அவர்கள் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாகத்தான் இப்பொழுது கொண்டு வருகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது 8வது 10வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரத்தை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு சொன்னதை இப்ப மோசேட்ட சொல்றாரு. 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானிச்சு அவனை நியமிக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையும் உறவுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமையா ஆபிரகாம ஒரு சந்ததியார் வெளியே வருவாங்கன்னு சொல்லவில்லை. நான் சொன்னேன், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய நெருக்கத்தை கொண்டு வந்தது. இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கு நீதின்னு சொல்லப்படும் பொழுது அதுதான் அவனுக்கு ஒரு ரட்சிப்பாக இருந்தது. இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமை பரலோக ராஜ்யத்திலே போய் உட்கார வைத்தது. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் சகையுவை சந்தித்த பொழுது சகையுவை பார்த்து சொன்னார்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. ஏன் ஆபிரகாமுடைய குமாரன் சொன்னாரு? அந்த விசுவாசம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாம் பிள்ளைகள். அது புதிய ஏற்பாடுகளையும் இயேசுவின் வருகை வரையிலும். We are the generation of Abraham. நல்ல கவனிங்க. அந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அதைதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். வாசிப்போம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த விசுவாசத்தை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறார்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் பொழுதே ஆபிரகாமை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறாரு. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி உங்களையும் என்னையும் தான் வைத்திருக்கிறாரு. நமக்கு அது தெரியாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துதான் ஆக வேண்டும். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று அவருடைய பேரில் ஆணையிடுகிறார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லுகிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இயேசுவை ஏற்றிருக்கிறியா? நீ ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியமா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை பிள்ளைகளை போல வைத்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு சென்றதுன்னு சொன்னேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். அப்ப முதலாவது வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள.
அந்த விசுவாசத்தினால் ஆபிரகாம் எப்படி ரட்சிப்பையும் பரலோகத்தை சுதந்திரித்தானோ அதே விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக கொண்டு வருகிறார். அதைத்தான் யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாமிசத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். We are the children of God and we have the right to call him அப்பா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின்படி வெளியே கொண்டு வருகிறான்னு சொன்னா பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு வெளியே கொண்டு வருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னார். ஆபிரகாமுடைய சந்ததியாய் வெளியே கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியாய் நம்ம இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். அது எப்படிங்கிறத அடுத்த நோக்கத்தில் பார்க்க போகிறோம். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த இரண்டாவது நோக்கம் என்ன? யாத்ராகமம் 3:10-12 நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளம் எதற்காக கொண்டு வருகிறார்? அவரை ஆராதிக்கிறதற்கு. 15வது வசனம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். எந்த அளவுக்கு அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தா இப்படி சொல்லுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவேன். என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் என்று சொல்லுகிறாரே. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும் பொழுது we have the privilege to be the children of Abraham. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? யாத்ராகமம் 4:22-23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனையும் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனால என் குமாரன் என் சேஷ்டபுத்திரன் சொல்லுகிறார். அவங்க வணங்காக்களத்துள்ளவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். அவங்கள பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். என் குமாரன் என் சேஷ்டபுத்திரன் சொல்லி அவங்கள உடலை நான் ஓன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிறதற்கு என்று வெளியே கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டின் இந்த சம்பவங்கள் அத்தனையும் புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டம் என்பதை மறந்து விடாதீங்க. அன்றைக்கு ஒரு மோசையை வச்சு வழி நடத்தினார்.
அந்த மோசேக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1வது 3வது வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. 5ல் இருந்து 8. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நல்ல கவனிங்க. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் மீட்கப்படுகிறார்கள். அங்கு இருந்து அவர்களை மீட்டு கொண்டு தான் வெளியில கொண்டு வருகிறார். 11வது வசனத்தில் இருந்து அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. புதிய ஏற்பாட்டில் இதைத்தான் நம்ம திருவிருந்துன்னு சொல்றோம். நல்லா கவனிக்க வேண்டும். அது கர்த்தருடைய பஸ்கா என்று வாசிப்போம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ரத்தத்தில் மீட்டு எடுத்து வந்துட்டு அந்த ரத்தம் ஒரு பாதுகாப்பின் ரத்தம்ங்கிறாரு. சங்கரிக்கப்பட மாட்டீங்கிறாரு. ஏன்னா எல்லா தலைச்சங்களையும் அழிக்க போறாரு. ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. 16வது 17வது வசனங்கள். 1ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ரத்தத்தில் மீட்டு கொண்டதுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு வர்றாரு. 40வது 41வது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. இப்ப இவங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்டு கொண்டு வந்ததுனால அங்க தலைச்சன் அத்தனை அழிச்சிட்டாரு. இங்க ஒரு ஆடு மாடு கூட அழிக்கப்படல. அது மீட்பின் ரத்தம், அது பாதுகாப்பின் ரத்தம், அது உடன்படிக்கையின் ரத்தம். ஐயா, இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலும் ஆட்டுக்குட்டி மூலமாக தான் வெளியே மீட்டு கொண்டு வந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க.
எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்டு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் என் இயேசுவே ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால தான் மீட்டு கொண்டு வருகிறார். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது 20வது 21வது வசனங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. 20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல் கொள்ள வருகிறோம். பாவத்தினால் சத்துருவாய் இருந்த நம்மை அவர் இரத்தத்தினால் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்லும்படி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 1வது வசனமும் 3-6 வசனமும் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இதனுடைய சரியான அர்த்தம், என்னுடைய அன்பை நீங்கள் கண்டிருக்கிறீங்க. அவருடைய அன்புல ஒண்ணு செட்டையில சுமந்து கொண்டு வருகிறார். ஒரு தாய் தேற்றுகிறது போல. எல்லாம் கவனிச்சுடுங்க, வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப அவர் இந்த மெயின் பர்பஸ் கானானுக்குள்ள நுழைகிறதுக்கா, பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கா? நல்ல கவனிங்க, எதற்காக வெளியே கொண்டு வருகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறபடியால ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் ஒரு மோசேயை நியமித்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 5:9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. எப்படி பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தினால மீட்டு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக ஆசாரிகளும் ராஜாக்களுமாக வைத்திருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்! நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு பலபலத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீங்க. நம்மளை சொந்த ஜனமா வைக்கிறாருன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான். அப்போ இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினார்? கானானுக்கு அல்ல, பரலோகத்திற்கு. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான கானானுக்கு அல்ல, பரம கானானுக்கு எப்படி வழி நடத்தினார்? யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவனை நீ மேலே ஏறிவான்னு சொல்றாரு. மேலே போயிட்டான். 15வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரை மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். கட்டளையில பெறுகிறதுக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் 40 நாள் கிடக்கிறான். இந்த 40 நாள் முடிஞ்சு வரும்போது அந்த பலகையை கையில் தூக்கிட்டு வர்றான். எப்படி அவன் இறங்கி வருகிறான் தெரியுமா? அந்த 40 நாள் கழிச்சு யாத்ராகமம் 32வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. அல்ல கவனிங்க, இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். அவரே எழுதி அவன் கையில கொடுத்து விடுறாரு. அதுல என்ன எழுதி இருந்தது தெரியுமா? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 7வது 8வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நல்ல கவனிங்க, இது கானானுக்கு போகிற கட்டளைகளா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக. 12வது வசனத்தில் இருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளை இது. முதலாவது கட்டளை வாக்குத்தத்தம். முதலாவது கட்டளை, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. நீ நல்லா இருப்ப, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். வாசிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும்
பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். கட்டளைகள் கொடுக்கிறாரு. இந்த கட்டளை மலையில கொடுக்கப்பட்டது. 40 நாள் காத்து கிடந்து வாங்கிட்டு வந்தது. இனிமே மலைக்கு மேல போக வேண்டாம், அதுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1, 8, 22 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்தருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். நல்ல கவனிங்க, எனக்கு அங்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. அங்க இருந்து இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அப்படியே மோசே கட்டி முடிக்கிறான். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஏன் எகிப்தில இருந்து கொண்டு வந்தாரு? அவரை ஆராதிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு ஆராதிக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த சொல்றாரு. அங்க நான் உலாவுவேன், அங்க வாசமா இருப்பேன்னு சொல்றாரு. என் நாகமம் 7வது அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்துண்டாக கேட்பான். அங்கெல்லாம் சத்தத்தை கேட்கிறான். அங்கிருந்து நான் சொல்லி கொடுக்கிறார் ஐயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் தெரியுமா? லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நல்ல கவனிங்க, என்ன போல பரிசுத்தமா இருக்கிறாரு கானானுக்கா? அப்ப அவர் கொண்டு வந்த நோக்கம் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதுக்கு ஐயா. அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7, 8 வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த பரிசுத்தம் கட்டளையில் தான் மறைந்திருக்கிறது. ஆராதிக்கிறதுக்குள்ள நோக்கத்தில் முக்கிய நோக்கம் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. நடக்க வேண்டிய வழியை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை கேட்கிறது இருக்கு. 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்மளை மற்ற ஜனங்களை விட்டு சொல்வது உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனமாக அவரோடு கூட உறவாட அவரோடு கூட இருக்கிறது இருக்கு. அதற்கு தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்க சொல்றாரு. அங்கிருந்து சொல்லி கொடுக்கிறார் அவங்களுக்கு. லேவியராகமம் 26வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும்.
விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஏன் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொன்னாரு? ஏன் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொன்னாரு? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசித்தா ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள் அத்தனையும் தவறாம கீழ்ப்படிந்தவன். அந்த கட்டளைகளோடு கூட தேவனுடைய உறவு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் மோசே மலையில போய் 40 நாள் காத்து கிடந்து வந்து ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். லேவியராகமம் 26வது அதிகாரம் 11-12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்க நடுவில் உலாவுவேன். அந்த ஆராதிக்கிற ஸ்தலம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தோடு இணைக்கப்படும் பொழுது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லிக் கொடுக்கிற கட்டளையின்படி நடக்கும் பொழுது நீ என் ஜனமாய் இருப்பீர்கள் சொல்றாரு. ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். நல்லா கவனிங்க. அங்க சொன்னதைத்தான் இங்கே திருப்பி சொல்றான். வாசிப்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் எழுதியிருக்கிறதே. ஏன் பரிசுத்தத்தை எம்பசைஸ் பண்ணுகிறாரு? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த பரிசுத்தம் என்னங்கிறது சொல்லி கொடுக்கிறது தான் சபை. அதைத்தான் அங்க மோசேக்கு சொன்னாரு. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. சபை கூடுதலை குறித்து சொல்லி கொடுக்கிறாரு. லேவியராகமம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக. நல்ல கவனிங்க. பரிசுத்தமான சபை கூடுதலின் நாள். என்னாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனம். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. நாளானது சமீபித்து வருகிறது. இயேசு வருகை சீக்கிரம் இருக்குங்கிறான். காண்கிறீர்களோ? அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போகாம இருந்துராதீங்கன்னு சொல்றாரு. போகாம இருக்கிறவங்கிட்ட போய் போகாம இருந்துராதீங்க. அந்த சபை கூடுதல்ல தான் பரலோக ராஜ்யத்திற்கு உனக்கு சொல்லி கொடுப்பாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம்
1, 5 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலே அந்த வீடு நமக்கு இருக்கு. வாசிப்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்காக தான் கர்த்தர் நம்மளை சபைக்கு கொண்டு வருகிறார். எதற்காக? ஆயத்தப்படுத்த. நல்ல கவனிங்க. ஒரு சபைன்னு சொல்றது உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். நேரப்போக்குக்கு போகிற சபை சபை அல்ல. யாருமே இப்ப அவருடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறவன் தான் மேய்ப்பன். ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் நேசிப்பாரன்னா, நமக்கு இப்படிப்பட்ட மகிமையான ஆலயத்தை கட்டி கொடுத்து இப்படிப்பட்ட சபையில வைத்து போதித்து நடத்தி கொண்டு வருகிறாரே, எந்த அளவுக்கு நமக்கு கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வந்த நோக்கத்தோடு வாக்குத்தத்தத்தை குறித்த தேவ செய்தி முடிந்தது. அல்லேலூயா.